பச்சை வெங்காய கார சட்னி. இந்த ஒரு சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா போதுங்க, 10 இட்லியாக இருந்தாலும் அப்படியே அசால்ட்டாக இறங்கும். எங்கள் அம்மா கோதுமை தோசைக்கு இந்த சட்னி அரைச்சி கொடுப்பாங்க, அம்மியில் வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுருக்குன்னு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னி அரைச்சி வச்சு சாப்பிடுங்க. இந்த பச்சை வெங்காய கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். 5 காஞ்ச மிளகாயை வெட்டி விதைகளாம் எடுத்துட்டு 5 காஞ்ச மிளகாயை அப்படியே சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நான் வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து வெந்நீர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அப்படியே கூட எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி, ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பல்ஸில் வச்சு எடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். எண்ணெய் தாராளமாக ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் கூட வராதுங்க. இந்த சூடான எண்ணெயை ஊற்றி நல்லா கிளறிடுங்க. எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் நேரத்துலலாம் அந்த எண்ணெய் அப்படியே உறிஞ்சிடும். காரமும் ரொம்ப காரமாக இருந்தால் கூட இந்த எண்ணெய் அப்படியே நல்லா அந்த காரத்தை கம்மி பண்ணிடும். பாருங்கள், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோதுமை தோசைக்கு 1 கப்பு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவா, கொஞ்சமாக சீரகத்தை இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கரைச்சிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கோதுமை தோசை முருகலாக வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக கோதுமை தோசையை ஊற்றிட்டு தோசைக்கல்லை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தோசை வருதா நிறைய பேர் கேட்டிங்க. தோசை சூப்பராக வருதுங்க பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா ஊற்றிட்டு நல்லா சூப்பராக தோசை சுட்டாச்சு.